ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். ஒவ்வொரு முறையுமே எண்கணித ரீதியாக மிக சுவாரஸ்யமான பதிவுகளை நம்ம நேயர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு ஆசைப்பட்டு நிறைய கண்டென்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அதற்கு தகுந்த ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. முக்கியமாக நம்ம சேனல் நேயர்களுக்காகவே இலவச பொது பலன்களும் கொடுத்துட்டு இருக்கேன். பல பேர் பயன் அடைஞ்சிருக்காங்க. அதை பற்றின குறிப்பை சொல்லிட்டு மெயின் பதிவுக்குள்ளார போகலாம். யாருக்கெல்லாம் அவர்களுடைய பெயர் பொருந்திருக்கோ பொருந்தலையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய பிறந்த தேதியை, உங்களுடைய பெயரை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். அப்படி அனுப்பும் பொழுது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்குரிய ஸ்க்ரீன்ஷாட்டோடு எனக்கு அனுப்பும் பொழுது உங்களுடைய பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கு எந்த அளவுக்கு பொருந்திருக்கா அல்லது பொருந்தலைங்கிற தகவல்கள் வரைக்கும் நான் உங்களுக்கு பதில் அனுப்புவேன். இது வியாபார பெயருக்குமே பொருந்தும். யாராச்சும் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் வியாபார பெயரையும் குறிப்பிட்டு அனுப்பலாம். குழந்தைக்கு பேர் வச்சுருக்கீங்க, அது பொருந்திருக்கான்னு செக் பண்ணோன்னா குழந்தையோடைய பிறந்த தேதியும் பேரையும் அனுப்பலாம். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். இறைவனுக்கும் எண்களுக்கும் தொடர்பு இருக்கா? இறைவனை நம்ம வணங்கும் பொழுது அவர்களுக்குரிய அந்த எண்களின் சக்தி பொருந்தி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு. அதை நம்ம நிகழ்காலத்திலையுமே நிறைய இடங்களில் நம்மளால் பார்க்க முடியும். முருகனை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆறுமுகன் அப்படிங்கிறோம். பெருமாளை என்னன்னு சொல்கிறோம், ஏழுமலையான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எண்களுக்கும் இறைவனுக்குமே நிறைய தொடர்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதில் கேதுவின் ரூபமாக பார்க்கக்கூடிய இறைவனாக முழுமுதற் கடவுளான விநாயகரை பார்ப்போம். ஒருத்தருடைய ஜாதகத்தில் கேது தோஷம் இருக்குது அப்படின்னா விநாயகரை நிறைய வழிபட சொல்லுவாங்க. அதே போல் இந்த 9ஆம் எண் அப்படிங்கிறது முருகனுக்குரியது. அதே எண் பராசக்திக்கும் உரியதாக அறியப்படுது. இதில் சுக்கிரனுடைய எண்ணாக நாம் கூறுவது 6ஆம் எண். சுக்கிரனுடைய அதி தேவதை மகாலட்சுமி தாயார். திருப்பதி ஸ்தலத்தை நம்ம ஸ்ரீனிவாச பெருமாள் வீட்டில் இருக்கக்கூடிய இடமாக சொல்கிறோம். ஸ்ரீ என்றால் மகாலட்சுமி, நிவாசம் என்றால் வீடு. ஸ்ரீ வாழுமிடம் ஸ்ரீனிவாசம். அதை தான் திருப்பதிக்கான அடைமொழியாகவே நம்ம சொல்கிறோம். ஸ்ரீனிவாசம் எங்கே பார்த்தாலும் அங்கே அந்த திருப்பதி மலை மேலே போனீங்கன்னா ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், ஸ்ரீனிவாசம் அப்படிங்கிற வார்த்தையை எங்கே பார்த்தாலும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஸ்ரீ மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுவது அதுவுமே 6ஆம் எண் தான். ஸோ இந்த 6ஆம் எண்ணை தலைகீழ போடும்போது 9ஆம் எண் வருவது முருகப்பெருமானுடைய எண்ணாகவும் நான் அதை சொன்னேன். அவருக்குமே அந்த ஒரு சிம்பலாக கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டாரில் அறுகோணங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது எல்லாமே எதை உணர்த்துது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எண்களுக்கு எந்த அளவுக்கு சக்திகள் இருக்குது, அதை நம்ம இறை ரூபமாகவும் இறைவனை வழிபடும் பொழுதும் அந்த எண்கள் கனெக்ட் ஆகிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். யாருக்கெல்லாம் பொருளாதார சிக்கல்கள் இருக்கோ, யாரெல்லாம் தொடர் நஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்களோ, அது வியாபாரத்திலும் இருக்கலாம், வாழ்க்கையில் இருக்கலாம், இவங்க எல்லாருமே திருப்பதி போயிட்டு வரும்போது ஒரு திருப்பம் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதற்கு காரணம் அந்த இடத்துல மகாலட்சுமியின் சக்தி இருக்கிறது அப்படிங்கிறது. ரெண்டாவது, சுக்கிரனுடைய அந்த ஒரு குபேரனுடைய ஆதிபத்தியமே அந்த சுக்கிரனுக்கான ஆதிபத்தியம் தான் அந்த இடத்துல இருக்கிறது. 33ஆம் எண்லாம் குபேரனுக்கான எண்ணாக சொல்லுவோம். 3 + 3 அங்கேயும் 6ஆம் எண் தான் வரும். ஸோ இந்த 6ஆம் எண்ணை துணை கொள்ளும் பொழுது நம்மளுடைய ஃபினான்ஷியல் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இருக்குது. சில பேரால் எண்கணித ரீதியாக பெயர் திருத்தம் அப்படிங்கிறத கொண்டு வர முடியும். எண்களின் அடிப்படையில் 6ஆம் எண்ணை கொண்டு வர முடியாதவர்கள் கூட திருப்பதிக்கு போயிட்டு வர சொல்லி பரிகாரமாக சொல்லலாம். அது எல்லாமே இறைவன் உணர்த்துவார். ஒரு காலகட்டத்தில் நமக்கு எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் நமக்கு தகுந்த வெற்றிகள் கிடைக்கல, அடி மேலே அடி விழுது, நான் செய்யக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் ரொம்ப சரியாகவே இருக்குது, ஆனால் எனக்கு ஏன் ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு ஒரு உள்ள குமுறல் இருக்கிறவங்க அனைவருமே எண்களை துணை கொண்டால், அது இறை ரூபமாகவோ உங்களுடைய பெயர் மூலமாகவோ அதை சரியான முறையில் நீங்கள் அணுகினீங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக வெற்றிகள் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். இதில் ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முருகனுக்குரிய செவ்வாய் கிரகத்தின் ஆதிபத்தியம் பெற்ற 9ஆம் எண் தான். ஏன்னா இந்த 6ங்கிறது பொருளாதார ரீதியான வெற்றியை கொடுக்கும்னு நான் சொன்னேன். இப்போ யாராவது திருப்பதிக்கு போயிட்டு அங்கே முக்தி கொடுன்னு வேண்டவங்களை நீங்கள் பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாது. அங்கே போகிறவங்க எல்லாருமே மெட்டீரியல் கோலுக்காகவும் என்னோடய லைஃப் இன்னும் செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போகிறவங்க அதிகம். அதே சிவனுடைய ஸ்தலங்களுக்கு போகக்கூடியவங்க, இப்போ திருவண்ணாமலைக்கு போகிறவங்க, பத்ரிநாத், கேதார்நாத், இந்த ரிஷிகேசம் இதுக்கெல்லாம் போகிறவங்கலாம் பார்த்திங்கன்னா, எனக்கு முக்தி கொடு, இந்த வாழ்க்கை எனக்கு போதும், அல்லது
ஒரு துறவற மனநிலையில் இருப்பாங்க நிறைய பேர். ஸோ அந்தந்த இடத்துக்கு ஒரு எனர்ஜி இருக்குது. ஆனால் இதில் முருகனுக்குரிய 9ஆம் எண் மிகவும் ஆற்றல் பெற்று சக்தியாக நிறைந்திருக்கக்கூடிய திருச்செந்தூர் ஸ்தலத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா, ஒரு ஒரு வாழ்க்கையில் மிகவும் அடிபட்டு பக்குவப்பட்ட மனிதன் தோற்ற நிலையில் எல்லாத்தையும் இழந்து, நிராயுதபாணின்னு சொல்கிறாங்க இல்லையா, எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு மாதிரி ஒரு விருத்தியான ஒரு மனநிலை, இதுக்கு மேலே எனக்கு நீ தான், எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சரணாகதியாக போய் அங்கே அடையும் பொழுது ஒரு பக்கம் முக்தியும் கிடைக்கும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவருக்கான பொருளாதார வெற்றியும் கிடைக்கும். அது ரெண்டுமே பேலன்ஸ் ஆகி கிடைக்கும் முருகன்ட்ட. அதனால தான் இந்த 9ஆம் எண்ணை தலைகீழ போட்டிங்கன்னா சுக்கிரனுக்குரிய 6ஆம் எண் வந்துடும். 6ஆம் எண்ணை தலைகீழ போட்டிங்கன்னா 9ஆம் எண் வரும். இது இரண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய இறை சக்தியாக இருப்பது முருகன் தான். அதனால தான் அவர் ஒரு பக்கம் ஆறுமுகன்னு சொல்கிறோம், இன்னொரு பக்கம் செவ்வாய்க்குரிய 9ஆம் எண்ணின் அதிபதியாகவும் அவரை நம்ம பார்க்குறோம், முருகப்பெருமானை பார்க்குறோம். ஸோ இந்த அம்சங்கள் அனைத்தையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி வெற்றியாக கொண்டு வருவது என்றால், ஒரு பக்கம் அந்தந்த ஸ்தலங்களுக்கு சென்று வருவது ஒரு பரிகாரம்னா, இன்னொரு பக்கம் உங்களுடைய பெயரினுடைய ஆதிக்கத்திலேயே அந்த சக்தியை பிரவாகமாக கொண்டு வந்துடுறது. எப்படி ஒரு ஜெம் ஸ்டோன் அணிஞ்சிக்கிறாங்க, லக்கி ஸ்டோன் அணிஞ்சிக்கிறாங்க, அல்லது எந்திரங்களை வச்சுக்கிறாங்க, அது மாதிரி உங்களுடைய பெயரே எந்திரமாக செயல்படணும் அப்படின்னா, உங்களுடைய பெயரில் இந்த எண்ணுடைய தன்மையில் அதை அலைன் பண்ணிக்கணும். ஆனால் எல்லாருக்கும் எல்லா எண்களும் பொருந்தி விடுவது கிடையாது. ஒவ்வொரு மனிதருக்குமே அவங்களுடைய பிறந்த தேதின்னு ஒரு நம்பர் இருக்கும், பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுன்னு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ இதற்கு உறுதுணை செய்யக்கூடிய வகையில், அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையில் உங்களுடைய பெயர் அமையணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் அவங்களுடைய பெயரை மட்டும் திருத்தம் பண்ணிக்கிட்டு வியாபார பெயரில் அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இவங்களுக்கு லாபங்கள் வரும், இவர்களுடைய பெயர் லாபங்களை சம்பாதிக்கும். ஆனால் அந்த லாபத்தை கூடவே இருக்கிற இன்னொரு நண்பர் திருடிட்டு போயிட்டு இருப்பார். பார்த்தா இங்கே அவங்க அந்த வியாபார பெயரே தப்பாக இருக்கும். ஸோ ஒரு வியாபாரம் செய்பவர்கள் உங்களுடைய வியாபார பெயரும் முக்கியம், உங்களுடைய பெயரும் முக்கியம். ரெண்டு கண்ணு மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணணும். ஸோ அந்த 2 பேர்களுமே சரியாக அமையும் பொழுது தான் முழுமையான வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். ஆக மொத்தம் இப்போ இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்லிக்கொள்வது, ஒவ்வொரு இறை சக்திக்குமே அதற்குரிய அந்த எண்கள்ங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அந்த எண்களை துணை கொள்ளும் பொழுது, அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய பெயரிலேயே அந்த ஆற்றலை கொண்டு வரும் பொழுது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சிங்கிறது உண்டாகும். இப்போ நீங்கள் யாராச்சும் இந்த பதிவை பார்த்து கொண்டிருப்பவர்கள் வாழ்க்கையில் சிரமப்படுறீங்கன்னா, இறைவன் உங்களுக்கு அல்லது நீங்கள் வணங்கக்கூடிய குருவோ குலதெய்வத்தினுடைய அருளோ பெற்று ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா இதே செகண்ட் எத்தனையோ மனிதர்கள் வேறு இடங்களில் இருப்பாங்க, நிறைய பேர் வேறு சேனல்ஸ் பார்த்துட்டு இருக்கலாம். பட் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குது இல்லையா, இதுவுமே குரு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த வருடத்திலிருந்து அல்லது இந்த நொடி பொழுதிலிருந்து இறைவன் உங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்பை தராரு அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இவ்வளோ நேரம் மிக சுவாரஸ்யமான இந்த பதிவை பொறுமையாக கேட்டதற்கு மிக்க நன்றி. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் நேம், அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் நேம், உங்கள் குழந்தைக்கு பேர் வச்சுருந்தீங்கன்னா பேரோட உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதி அனுப்புங்க. பேர் வைக்கலைன்னா பிறந்த தேதி, நேரம் இதை மட்டும் அனுப்பிச்சி விடுங்க. அந்த குழந்தையோட டீட்டெயில்ஸ்லாம் நான் அனுப்புகிறேன். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புகிறவங்களுக்கு நான் 3 நாட்களுக்குள்ளார இதற்கான பதில் அனுப்புகிறேன். ஏன்னா அடுத்தடுத்து நிறைய இதே மாதிரி பணிகள் இருக்கிறதுனால ஒரு 3 நாட்கள் கால அவகாசம் தாங்க, அதுக்குள்ளார உங்களுக்கான பதிலை கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.